ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஃபால் தான். ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ இது ஒரு லெவலு, இந்த ரேஞ்ச் பாருங்கள், இந்த ரெண்டு ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஏன்னா இன்சைட் கேண்டில் மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து மதர் பாரு, இது வந்து இன்சைட் கேண்டிலு. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு, இந்த ஹை இருக்கு இல்லையா, மதர் பாரோட ஹையை பிரேக் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபர்தராக ஒரு லாங் போகும். இதுக்கு அடுத்து இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த மதர் பார் கேண்டலோட ஹையை தாண்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் போகலாம். அதுக்கப்புறம் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஃபால். ஸோ நான் நேற்று சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகிறத விட கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ரீசன் சொல்லியிருந்தேன், இந்த இன்சைட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சேனலோட மெயின் பர்பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சார்ட் ட்ரேடிங் ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். இதை தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பல சேனல் கூட பார்த்துருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. சில பேர் குளோபல் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுவாங்க, எஃப்ஐஐ டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுவாங்க, எஃப்ஐடிஐ வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ விற்றுருக்காங்க, ஸோ இன்றைக்கி வந்து டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ் என்ன, டாப் லூசிங் ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிற. ஸோ அதெல்லாம் ஜென்ரல், உங்களுக்கு வந்து அதை நீங்கள் போய் என்எஸ்சி வெப்சைட்டில் கூட பார்த்துக்கலாம். பட் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு சேட்டை ரீட் பண்ணுறது, எந்தெந்த மாதிரியான டைம் ஃப்ரேமை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறது, ஸோ என்னென்ன பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகுது, என்னென்ன கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். மெயின் பர்பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேர்னிங் தான். உங்களுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை காமிச்சு ஒவ்வொரு விஷயமும் இங்கே என்னென்ன பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, எப்படி வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கணும், ஸோ அதுக்கு வந்து எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இல்லை அதுக்கு எது சப்போர்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனதுனால நான் என்ன சொல்லியிருந்தேன், மேக்ஸிமம் கேப் அப்பை விட கேப் டவுன் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா அடுத்தது இந்த லெவல், அதாவது 90,390 சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரேஞ்சு இது இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். 90,390 வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னா 90,380, ஒரு 10 பாயிண்ட் கீழே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நான் சொன்ன சப்போர்ட்டை விட ஒரு 10 பாயிண்ட் கீழே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு கேப் அப்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நேற்று வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ், Android 3 பற்றின ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குளோபல் டேட்டா, யூஎஸ் மார்க்கெட் இருக்குது இல்லையா, குளோபல் மார்க்கெட்டெல்லாம் ஓரளவு நல்ல பாசிட்டிவில் வந்து முடிஞ்சிருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனப்பே நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னதான் மார்க்கெட் வந்து குளோபல் ஈவெண்ட்டுக்கு, அதாவது ஏதாவது ஒரு நல்ல ஈவெண்ட்டாக இருக்கலாம், அதை பொறுத்து வந்து மார்க்கெட் கேப் அப்போ கேப் டவுனோ கொடுக்கலாம். ஆனால் அது எப்படி இருந்தாலும் டெக்னிக்கலாக மார்க்கெட்டுக்கு வந்து எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ அதுதான் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணும். என்னதான் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷாக இருந்தாலும், ஆனால் பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் திரும்ப கீழே இறங்கியிருக்கு. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்தாலும், ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு, ஸோ இந்த இடத்துல வந்து பையர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க, செல்லர்ஸ் எல்லாம் திரும்ப உள்ள வர ஆரம்பிச்சிருப்பாங்க, அக்ரெசிவாக செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால். ஸோ நம்ம பார்க்குற வியூவில் எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபாலு, டாப் லூசிங்கில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் இருக்குது. 1.6 இல்லை 1.8% வந்து லாஸில் இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இப்படி ஆகிடுச்சு, இல்லைனா மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். சொல்கிறது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் ரீசன் வந்து இதுதான், மார்க்கெட் எப்படி டெக்னிக்கலாக எப்படி மூவ் கொடுக்குமோ அப்படி தான் ரியாக்ட் ஆகும். வேணால் ஈவெண்ட்ஸை பொறுத்து இல்லை குளோபல் டேட்டாவை பொறுத்து வேணால் கேப் அப்போ கேப் டவுனோ நடக்கலாம். அதெல்லாம் தவிர்த்துட்டு மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் என்ன, இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் என்ன, நம்ம வந்து ட்ரேடிங் டயத்தில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம், அதாவது மார்க்கெட்டோட ரன்னிங் டைமில். அப்போது அந்த டயத்தில் வந்து எப்படி நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் வந்து ஒர்க் ஆகும், எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும், அதை தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணுமே தவிர மற்ற விஷயங்களை வந்து பார்க்குறத விட தவிர்த்திடலாம். நீங்கள் இதுவே பிடிஎஸ்டியை வந்து மெயினாக எடுக்கிறீங்க, பை டுடே செல் டுமாரோ அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து குளோபல் டேட்டாவை செக் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு திரும்ப அகேன்ஸ்டாக போக கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று நிஃப்டிக்கு வந்து இதான் சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க எப்படி ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் திரும்ப இந்த இடம் இதுவே திரும்ப சப்போர்ட்டாக இருக்கலாம். அதாவது 90,000 இந்த 380 இருக்கு இல்லையா,
திரும்ப இந்த 370 380 இந்த ரேஞ்சே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கலாம். இல்லை மார்க்கெட் வந்து இதே ரேஞ்சில் ஓப்பன் ஆனிச்சுன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போகலாம். இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் தான். ஸோ இது வந்து திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது ஃபர்தராக வந்து ஒரு ஃபால் வரும். திரும்ப அடுத்து இந்த சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் போகும். இதை பாருங்கள், லோ ஹை போயிருக்கு, தென் ஹையர் லோ, அதுக்கப்புறம் ஹை போயிருக்கு, தென் திரும்ப இந்த இடத்துல வந்திருக்கு. இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை இந்த ரேஞ்சை இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா திரும்ப ஃபர்தராக வந்து ஒரு ஃபால் வந்து க்ரியேட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ எந்த மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமு. ஸோ இதில் வந்து எப்படி மார்க்கெட் வந்து இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மேஜர் சப்போர்ட் என்ன, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போது பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். பேங்க் நிஃப்டியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதுலேயும் சேம் தான். மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மதர் பாரு, இது வந்து இன்சைட் கேண்டில். ஸோ இந்த இடத்துல வந்து இதை பிரேக் பண்ணிச்சு, இந்த மதர் பாரோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு லாங் போகலாம். இல்லை இந்த லோவை பிரேக் பண்ணுது, இந்த இன்சைட் கேண்டலோட லோவை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் சப்போர்ட்டாக சொல்லியிருந்தேன். இந்த லெவல் 44,150 இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாருங்கள். ஸோ இந்த மதர் பார் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலோ, இல்லை இதே இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி இதை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சு அப்படின்னாலோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணும், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணும், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் அகைன் பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கீழே வந்துடுச்சு. ஸோ எப்போதுமே நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கேப் அப் ஆச்சு, இப்போ ஒரு லெவல் சொல்கிறோம், இதை தாண்டுனுச்சு அப்படின்னா லாங் போங்க, இந்த சப்போர்ட்டை உடச்சிதுன்னா ஷார்ட் போங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னவோ அதை வந்து உங்களோட டார்கெட்டாக வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் இந்த லெவலை வந்து நான் பிரேக் பண்ணிடுச்சு, 44,500 பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா லாங் போங்க, அதுக்கடுத்து இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். ஸோ இன்னும் இதை வந்து பிரேக் பண்ணி மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப லாஸ் கூட கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அகைன் இதை வந்து இதில் வந்து கரெக்டாக இன்னொரு ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, இல்லை ஏதோ ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அடுத்ததான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் கூட எடுக்கலாம். சரியா, எது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலோ அதுக்கிட்ட உங்களோட ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். இப்போ நாளைக்கு என்ன இதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த லெவல். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன் இது சப்போர்ட் அப்படிங்கிறனா ஆல்ரெடி இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட்டிங்கை வந்துட்டு ஒவ்வொரு டைமும் இது ஒரு வாட்டி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு, இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அகைன் இதை நல்லா பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. தென் அகைன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கோ இல்லை வரும் நாட்களோ திரும்ப கீழே இறங்குனுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இது சப்போர்ட்டாக இருக்கும், அடுத்தது இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் இதை பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஸோ இந்த லெவல் இருக்குது இல்லையா, இது வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்தோடனே நீங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு லாங் போக ட்ரை பண்ணலாம். இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த லெவலை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் இந்த ரேஞ்சை டச் பண்ணதும் நீங்கள் ஒரு லாங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எப்போதுமே ஸ்டாப் லாஸ் போட மறந்துடாதீங்க. ஆல்ரெடி அந்த உங்களோட லெவலை வந்து ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் மேனுவலாக பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஏன்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு விக்கு ஃபார்ம் ஆகிற மாதிரி உடச்சி கீழே வந்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா புல் பேக் கொடுத்துரும். ஒரு 1 hour கேண்டில் இல்லை ஒரு 5 minutes கேண்டில் இது மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே உடைக்கிற மாதிரி உடச்சி கீழே ஒரு விக்கு ஃபார்ம் பண்ணுறப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ப்ரீமியமில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு விக்கை ஃபார்ம் பண்ணிட்டு தென் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ஒரு மேனுவலாக, அதாவது மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுது, ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக நீங்கள் வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது டிசிப்ளின் நான் சொல்கிறது எதுனா உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டையும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அந்த ரிஸ்க் ரிவார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.